ஓம் சாந்தி. சிவபகவானின் மகா வாக்கியம். பிராமணனாக இருக்கும் நான் தான் ஃபரிஸ்தா. இந்த இணைந்த ரூபத்தின் அனுபவம் உலகில் எதிரில் சாட்சாத்காரம் அளிப்பவர் ஆக்கும். பிராமணனாக இருக்கும் நான் தான் ஃபரிஸ்தா. இந்த நினைவு மூலமாக நடைமுறையில் காரியங்கள் செய்து கொண்டே இந்த ஸ்தூல உடலில் ஸ்தூல உலகில் வாழ்க்கையின் பங்கை ஆற்றிக்கொண்டே தன்னை பிரம்ம பாபாவின் துணைவனாக சூட்சும உலகத்தின் ஃபரிஸ்தாவாக நான் ஸ்தூல உலகில் மற்றும் ஸ்தூல உடலில் உலக சேவைக்காக வந்திருக்கிறேன் என்று ஸ்தூல உணர்விலிருந்து விலகிய அவ்யக்த ரூபமுடையவராக தன்னை அனுபவம் செய்வார்கள். அவ்யக்த உணர்வு, அதாவது ஃபரிஸ்தா தன்மையின் உணர்வு இயல்பாகவே அவ்யக்தம், அதாவது பௌதீக பேச்சு, நடத்தை, பௌதீக உணர்வின் சுபாவம், சம்ஸ்காரத்தை சுலபமாகவே பரிவர்த்தனை செய்துவிடும். உணர்வு மாறிவிட்டது என்றால் அனைத்தும் மாறிவிடும். எதிர்கால 4 புஜங்களின் சொரூபம் லட்சுமி மற்றும் நாராயணனின் இணைந்த ரூபம். ஏனென்றால் இந்த நேரம் ஆத்மாவில் லட்சுமி மற்றும் நாராயணன் இருவர்களாக ஆவதற்கான சம்ஸ்காரத்தை நிரப்பிக் கொண்டிருக்கிறீர்கள். இன்று ஃபரிஸ்தா, நாளை தேவதை. உங்களுடைய வெளிப்பட்ட ரூபத்தின் எண்ணம் புது உலகத்தை படைக்கும், அதாவது உலகத்தில் கொண்டு வரும். பிரம்ம பாபா பிராமணர்களுக்காக அவ்யக்த ரூபமுடைய தந்தை எனக்கு சமமாக அவ்யக்த நிலையிலுள்ள ஃபரிஸ்தா ரூபம் ஆகுங்கள் என்று கூறுகின்றார்.